எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். மதுரை வீரன் வந்து அந்த பெண் மேல வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணானு அவன் மேல வந்து 4 செக்ஷன் வழக்குகள் போட்டாங்க. நேற்று அவனை வழக்குகள் போட்டு அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கணும்னு இருந்தாங்க. இந்த காதலை கேட்டு எல்லாம் பணியில விட்டு போட்டு மதுரை வீரனுக்காண்டி இங்க வந்து நம்ம காண்டி இருந்த இணையான லட்சுமி அம்மாவுக்கும் என் சகோதரர் மாதிரி மதுரையில் கொண்டு வந்து துடிச்சு நிற்கக்கூடிய அனைத்து பாதங்களை தொட்டு வணங்கி நீங்களாம் கூட வந்தா அந்த எதிர்த்தரப்பு அந்த பொம்பளை மேலையும் நான் பெயிலபிள் செக்ஷன் போட்டு இன்னைக்கு வந்து செக்ஷன் போட்டு அந்த அம்மா மேலையும் பெயிலபிள் செக்ஷன் இல்லாமல் நான் பெயிலபிள் செக்ஷன் போட்டுருக்காங்க. தேவஸ்தானத்தின் முழு அழுத்தத்தாலும் அம்மா லட்சுமி அவர்களாலும் உங்களாலும் அந்த பெண் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. நம்ம ஈவோ சார் மூலமும் அந்த பெண்ணுக்கு வழக்கு அறுபடை வீடுகளில் 3ஆம் படைவீடான பழனி எம்பதியில் ஒரு துயரமான சம்பவம் இல்லாமல் என்னுடைய மகனை பாதுகாவலர் பணியில் ஈடுபட்டிருந்தவரை சில வழக்கறிஞரால் தவறான செய்தி கொடுத்து அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். பின்பு அவனை வெளிமீட்பதற்காக அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடைய ஆணையர் திரு மாரிமுத்தையா அவர்களும் உதவி ஆணையர் திரு லட்சுமி அம்மாள் கடைசி வரைக்கும் இருந்து அந்த பாதுகாப்பு ஊழியருக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பலவிதமான இளைஞர்களையும் துன்பங்களையும் தாங்கி கொண்டு அவர்கள் இருந்து என் மகனை மீட்டு கொடுத்ததற்கு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் பாதுகாவல் அன்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைவிட துப்புரவு பணி தொழிலாளர்கள்
தங்கள் குடும்பத்திற்கு போகாமல் பணியை முடித்து கொண்டு 3 மணி நேரம் என் மகனுக்காக காத்திருந்து அவர்களும் அந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மென்மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுடைய ஒத்துழைப்பால் என் மகனுக்கு நல்ல வழி கிடைத்தது என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. என்ன நடந்ததுன்னா, மாய்கோயிலை நம்பி என்னுடைய பையன் டிக்கெட் கொடுத்துருந்துருக்காரு கவுண்டருக்குள்ளே. அங்கே 6 லேடிஸ் வந்திருக்காங்க. வந்தோடனே அவர்கிட்ட டிக்கெட் கேட்குறப்ப, அம்மா 30 பேர் போகிற அளவுக்கு டிக்கெட் இருக்குது, இல்லை வேணால் ஒரு 3 பேர் போங்கன்னு சொல்லி அவங்கள 3 பேர்த்த உள்ளே தாட்டி விடவும், அங்கே இருந்தப்போ 3 பேர்த்த வெளியே தாட்டி விட்டு அவர் கேட்டை போட்டி விட்டார்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து 6 பேராக நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னதுக்கப்புறம் கேட்ட போட்டியுடன் அந்த சகோதரிகள் என் மகனை தாக்கினார்கள், குப்பையால் அடித்தார்கள், குப்பை தொட்டியை தூக்கி வீசினார்கள். இதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்காக சில வழக்கறிஞர்கள் அந்த பெண்ணுக்காக நமது காவல்துறையிடம் மனு கொடுத்து அவரை விசாரணை செய்யுமாறு சொல்லி சென்று விட்டார்கள். காவல்துறையினர் என்னுடைய பையனுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தார்கள். மறுநாள் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு கொஞ்சம் காலதாமதமானவுடன் நமது திருக்கோயிலுடைய உதவி ஆணையர் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தண்ணீரோடு குடிக்காமல் என் பையனுக்காக காத்திருந்து, அவனும் என் பையன்தான், அவனுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி இருந்த அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் பழனிக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய ஆணையர் ஐயா மாரிமுத்தவர்களும் கடைசி வரைக்கும் இருந்து என் பையனை காப்பாற்றினார்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அந்த வழக்கு நாளைக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையிலிருந்து.